தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி போற்றி. ஸ்ரீ சக்தி ஆன்மீக அறக்கட்டளை சேலம். நம் அறக்கட்டளை சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமை வாய்ந்த கோயில்களுக்கு பல சேவைகளை செய்து கொண்டு வருகிறோம். இம்முறை நம் சேவையானது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்வலூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள கைலாசநாதர் திருக்கோயிலாகும். இந்த கோயிலானது விஜயநகர் பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகும். இந்த கோயிலில் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகும். பழமையை நீங்கள் பாருங்கள், எப்படி சிதலம் அடைஞ்சு எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள். இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேக விழா பண்ணி பல வருடங்கள் ஆகிறது. இந்த மாதிரி திருக்கோயில்களுக்கு தான் நம் அறக்கட்டளை சார்பாக பல சேவைகளை செய்து கொண்டு வருகிறோம். இந்த கோயிலின் வரலாறை கொஞ்சம் பாருங்கள். இந்த கோயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த கோயிலோட தோற்றத்தை நீங்களே பாருங்கள். எப்படி பால் அடைஞ்சு போய் கிடக்குது, ஒவ்வொரு கல்லும் எப்படி சிதலம் அடைஞ்சு கிடக்குது. மிக மிக பழமை வாய்ந்த இந்த கோயில். இந்த கோயில் இப்போ எந்த நிலைமையில் இருந்திருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி உள்ள கோயில்களுக்கு தான் நம் அறக்கட்டளை சார்பாக பல சேவைகளை செய்து கொண்டு வருகிறோம். இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த கோயிலோட சிறப்புகளாக நான் போடுறேன். அப்புறம் அந்த வரலாறு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நன்றதை நம்ம அதை அப்புறம் தெரிஞ்சுக்குவோம். இந்த சிவனோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது செய்யணும், எனக்கு அதை பண்ணணும்னு சொல்லி யாருக்கிட்டையும் கேட்டு வந்து எனக்கு பண்ணாதீங்க, அவங்களா பார்த்து எனக்கு பண்ணணும் அப்படின்றனால இந்த கோயில் இன்னமும் அப்படியே இருக்குது. சிவன் வந்து அவங்களா என்னை தேடி வந்து கோயிலோட வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு. எனக்கு இது இல்லை, அவருக்கு அது இல்லைன்னு சொல்லி நீங்கள் போய் அடி கேட்டு வாங்க வேண்டாம், அவங்களா விருப்பப்பட்டு செய்யணும் அப்படின்னு இந்த சிவனோட வேண்டுகோள். அதுதான் நாம் போகும்போது கூட யதார்த்தமாக தான் நம்ம கோயிலுக்கு போய் நாம்ளாக தான் பூஜை சாமான் கொடுக்க போனோம். அப்புறம் ஒரு வருஷமாக கொடுத்துட்டு அப்புறம் தான் அந்த கோயிலில் குருக்களே சொன்னார், இந்த கோயிலுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் நாங்கள் யாருமே கேட்க மாட்டோம், அவங்களா பார்த்து அந்த சிவனே கொண்டாந்து கொடுக்க வைப்பார். இந்த கோயிலோட சிறப்பு அதுதான். இறைவன் யாருக்கிட்ட என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணி அவரே கொண்டாந்து சேர்த்துவார். அதனால தான் இந்த கோயில் இத்தனை வருஷம் கும்பாபிஷேகம் ஆகாமல் லேட் ஆகிட்டு இருந்த காரணமும் இதனால தான் அப்படின்னு அந்த கோயில் குருக்களே சொன்னார். அதனால் நம்ம அறக்கட்டளை சார்பாக எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். எல்லோரும் வாங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க, இந்த கோயிலுக்கு ஒரு நாளைக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், வர்றவங்க சொல்லுங்கள், நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். இந்த கோயிலுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சு கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சக்தி ஆன்மீக அறக்கட்டளை சேலம். கோயில் அப்படிங்கிறதுக்கு சண்டிகேஸ்வரர் வந்து ஒரு ஆதாரம், லிங்கேஸ்வரர் ஒரு ஆதாரம். இப்ப இடையில ஏற்பட்ட கோயில் பூராவுமே 6 அடி விநாயகர் இருக்கவே இருக்காது. இருக்காது. இங்க வந்து நற்ற விநாயகர் 6 அடியில இருக்கு. ஒண்ணு. அடுத்தது வந்து வீணையில்லா சரஸ்வதி வந்து எல்லா கோயிலையும் இருக்கும், இருக்காது. இப்போ வந்து வீணையில்லா சரஸ்வதினா நம்ம கோயில தான் இருக்கும், மூலையில.